ராஜாமணி 5. என் மருமான் மிஸ்டர் ராஜாமணிக்கு வயது இப்பொழுதுதான் 4 ஆகிறது. எல்லா பேச்சும் தடங்கள் இல்லாமல் பேசுவான். கல்வியில் கரை கடந்து விட்டதாகத்தான் அவன் எண்ணம். ஏயில் ஆரம்பித்து Z வரும் வரை சுமார் 24 தப்புக்கு மேல் விழாது. இனிமே என்ன வாசிக்கிறது என்று வெகு அலட்சியமாக கேட்பான். நீ யாருடா என்று கேட்டால், நான்தான் எல்வி ராஜாமணி, எக்ஸ்வயர், MA, PhD, ICS, CIE, MLA என்று ஒப்பிப்பான். விஷமம் செய்கிறானே என்று மெதுவாய் தட்டிவிட்டால் அடங்காத ரோஷம் வந்துவிடும். நான் குழந்தையாச்சேன்னு வெறுட்ராப்ல இருக்கு. உன் காலேஜ் வாத்தியார்ட்ட சொல்லி பெரும்பால பாரு சொல்றேன் என்று சிறு விரலை ஆட்டும்போது பார்த்தால் வெகு வேடிக்கையாயிருக்கும். முதல் நான் அவனை பார்க்கும்போது அவனுக்கு வயது 2.5. ஊரில் இருந்து வந்தவுடன் குடுகுடென்று உள்ளே ஓடி வந்து என்னை பார்த்தான். நான் யாரென்று அவன் தாயாரை கேட்டான். நான் என் அக்காளுக்கு ஒரே தம்பி. ஆதலால் என்னை எல்லோரும் தம்பி என்று கூப்பிட்டு வருகிறார்கள். அம்பி மாமாடா என்று அவன் தாயார் பதில் சொன்னாள். உடனே பின்னால் கையை கட்டிக்கொண்டு அங்கே வைத்திருந்த சைக்கிளை குனிந்து நிமிர்ந்து ஏதோ விலை பேசுகிறவன் போல் பார்த்தான். என்னடா பார்க்கிறாய் என்றதற்கு, ஓஹோ, அம்பி மாமாக்கு கூட பைசைக்கிள் இருக்கிறாப்ல இருக்கே என்றான். நாளாக அவனுக்கு என்னிடம் அபிமானமும் ஒட்டுதலும் ஏற்பட்டன. அவனுடைய போக்கும் பெருமையுமே அலாதி. பெரிய மனுஷர்கள் ஷர்ட், கோட், அங்கவஸ்திரம், தலைப்பாகை, வாக்கிங் ஸ்டிக் முதலியவைகளை வைத்துக்கொண்டு வெளிக்கிளம்புவது போல் ராஜாமணிக்கும் சில அதிகார சின்னங்கள் உண்டு. அவை ஒரு தலைப்போன மரப்பாச்சி, ஒட்டடை கொட்டாங்குச்சி, தும்புக் கயிறு, ஓர் ஆணியில்லாத பம்பரம், உதிர்ந்த பாசிமணிகள் முதலிய விலையுயர்ந்த சாமான்கள். இவைகளில்லாமல் அவன் திக் விஜயத்திற்கு கிளம்ப மாட்டான். அவனுடைய உத்தரவில்லாமல் அவன் சாமான் எதிலாவது விரலை வைத்துவிட்டால் போய்விட்டது. கன்னத்து சதையில் ஓர் அங்குல நகத்தை ஏற்றிவிடுவான். வேறு சிநேகிதர்கள் எவரும் அகப்படாவிட்டால் என் முதுகில் ஏறிக்கொண்டு ட்ரு ட்ரு என்று மாடோட்டுவான். இல்லாவிட்டால் திண்ணையில் இருக்கும் தூண்களையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடம் போட்டு மூங்கில் கழியால் ஆத்திரந்தீர அவைகளை வெளுத்து வாங்கிவிடுவான். அவனுக்கிருக்கும் போக்கிரித்தனமோ சொல்ல முடியாது. பொய் சொல்ல அஞ்சவே மாட்டான். தன் பொய் அதிக நேரம் நிற்காதென்று அறிந்து கொண்டே தன் பொய்யை செலுத்தி ஒரு கை பார்த்து விடுவான். அவன் வந்து சுமார் 4 நாளாவதற்குள் எனக்கு இவ்வூரில் 4 வருஷமாய் தெரிந்த சிநேகிதர்கள் அனைவருடனும் அவனுக்கும் சிநேகம். ஒரு நாள் மத்தியானம் கடுமையான வெயிலில் மிக களைப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தேன். அப்போது அவன் விளையாடிக் கொண்டிருந்தான். என்னை கண்டவுடன் ஓட்டமாய் ஓடி வந்து, R.M. சுப்பிரமணியம் MA என்றான். அவருக்கென்னடா என்று கேட்டேன். ஒண்ணுமில்ல, வந்து தேடினாப்ல இருந்தது. உடனே சைக்கிளை திருப்பிக் கொண்டு மேற்சொன்ன நண்பரிடம் சென்று வரலாம் என்று கிளம்பினேன். குழந்தையை பார்த்துவிட்டு செல்வோம் என்று கடைசி தடவையாய் திண்ணைப்புறம் திரும்பினேன். அந்த போக்கிரி என்னை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான். ஒருவேளை பொய் ஏதாவது சொல்லியிருப்பானோ என்று சந்தேகம் தோன்றிற்று. என்னடா கழுத சிரிக்கிறாய் என்று அதட்டினேன். ஒண்ணுமில்ல மாமா, வந்து தேடினான்னு சொன்னா நீ போவியோன்னு பார்த்த என்று இழுத்து சொன்னான். நான் எப்பொழுது வெளியில் போனாலும் என்னுடன் கூடவே கிளம்பி விடுவான். சைக்கிளில் முன்னால் வைத்துக்கொண்டு போனால் சைக்கிள் தன்னால்தான் ஓடுகிறதாக நினைத்து கொண்டிருப்பான். தினப்படி 4 தடவையாவது ட்ரெஸ் செய்து கொள்வான். வண்ணான் வந்த தினமாக இருந்தால் எத்தனை சொக்காய்கள் உண்டோ அத்தனையும் ஒரு தரமாவது போட்டு பார்த்து விடுவான். ஒரு நாள் சாயந்தரம் லஞ்ச் ஹோமுக்கு அவனை அழைத்துக் கொண்டு போயிருந்தேன். அவ்விடம் எல்லாம் பிளேட்டில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஒருவேளை குழந்தை வீட்டில் வந்து மாமா எச்சிலாக்கினானேன்னு சொல்லிவிடப் போகிறதே என்று பயந்து முன்னாலேயே ராசாமணி சமத்தோன்னோ என்றேன். குழந்தை என்னையே உற்று பார்த்தான்.
அம்மா கிட்ட நாம சாப்பிட்டோம்னு சொல்ல மாட்டியாம் என்று தட்டி கொடுத்து கொஞ்சினேன். குழந்தை தலையாட்டினான். பாவம், வெகுசாது. குழந்தைக்கு அன்பான முத்தம் ஒன்று அளித்தேன். நாங்கள் இருவரும் லஞ்ச் செய்தோம். குழந்தையை திருப்தி செய்வதே என் தொழிலானதால் அவன் சந்தோஷமாய் மலர்ந்த முகத்துடன் இருப்பதைக் காண என் மனம் பூரிப்படைந்தது. பிறகு நாங்கள் டென்னிஸ் கிரவுண்டில் சற்று நேரம் உட்கார்ந்துவிட்டு வீடு போய் சேர்ந்தோம். அன்றிரவு ராஜாமணி கடித்தான். சி, எச்சிலாக்காதே என்றார் என் தகப்பனார். அம்பி மாமா அத்தனை பெரியவன், எச்சிலாக்கலாமா? நான் குழந்ததானே என்றான் அவன். கோந்தையாவது குட்டியாவது அம்பி மாமா எப்படா எச்சிலாக்கினான் என்று விளையாட்டாய் கேட்டார் அப்பா. ராஜாமணி என்னை பார்த்தான். சல்லிவிடுவே என்று மெதுவாய் சொன்னான். நான் கோபமாயிருப்பதாய் ஜாடை செய்தேன். அதையெல்லாம் லட்சியம் செய்கிறவனா அவன்? நானும் அம்பி மாமாவும் லஞ்ச் ஹோட்டல்ல எச்சிலாக்கினோமே. மாமா கூட நக்கி நக்கி தின்னாலே பிளேட்ல போட்டுண்டு. அதென்ன இழவு, வெள்ளக்காரன் திங்கிற இடம்டாது என்று என்னை நோக்கினாள் என் தாயார். எனக்கு ஒன்றும் பேசத் தோன்றவில்லை. என் அக்காள் ராஜாமணியை தூக்கிக் கொண்டு, கோழி முட்டை தின்னியோன்னோ என்று கேட்டாள். இந்த சின்னதடியனுக்கு கோழி முட்டை என்றால் இன்னதென்று தெரியாது. கருப்பா சிவப்பா என்பது சந்தேகம். ஆமா ஆமா, மாமா தின்னா என்று சொன்னான். எனக்கு கோபம் வந்துவிட்டது. நாயே, எப்படா தின்னோ என்று அதட்டினேன். தாயார் மடியில் இருக்கிறதானதால் அடி விழாது என்கிற தைரியம் அவனுக்கு. வெள்ளையா நீ ஒன்னு தின்னல்ல, அதுதான் என்றான். உண்மையில் நான் 2 இட்லியில் பாதி அவனுக்கு விண்டு வைத்துவிட்டு பாக்கியை சாப்பிட்டிருந்தேன். கழுத, நீயும் தின்னியே, அது கோடி முட்டையா? நான் இட்லியில தின்ன, நானும் அதுதான் சாப்பிட்டேன். சொல்லுவியே நன்னா என்றான். அது முதல் அவனை வெளியில் அழைத்து செல்வதென்றால் எனக்கு சற்று பயம்தான். ஒரு நாள் என் நண்பர் R.M. சுப்பிரமணியம் வீட்டுக்குப் போயிருந்தேன். ராஜாமணியும் கூடவே இருந்தான். தற்காலிக நாகரிகப்படி மேஜை மீது செல்ஃப் ஷேவிங் செட் இருந்தது. அங்கிருந்த நிலை கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டதும் ஷேவ் செய்து கொண்டு 4 தினங்களாயிருந்தது என்பது ஞாபகத்திற்கு வந்தது. நான் வீட்டில் ஒரு செட் வைத்திருந்தேன். ஷேவ் செய்து கொண்டால் வீட்டில் எல்லோரும் வைது என் தலையில் ஜலத்தை விடுவதுடன் சீப்பு, கண்ணாடி, கத்தி இவைகளுக்கும் அட்டைப்பெட்டி இவ்வளவுக்கும் ஸ்நானம் செய்து வைத்து விடுவார்கள். இவ்விடத்தில் அந்த உபத்திரவமில்லையே என்று நினைத்து குழந்தையை பார்த்தேன். வெகு சாதுவாய் ஒரு மூலையில் காகிதத்தால் ஏரோப்ளைன் செய்து விட்டுக் கொண்டிருந்தான். முகத்தில் சோப்பை தடவிக்கொண்டேன். பையன் பார்த்து விட்டான். உனக்கொன்னுமில்ல, நீ ஏரோப்ளைன் விடு போ என்றேன். அவனா போகிறவன்? வெறும் வாயை மேல்கிறவனுக்கு ஒரு பிடி அவள் அகப்பட்டால் விடுவானா? நான் சேஃப்டி ரேசரால் சோப்பை வழித்தேன். குழந்தையும் சலிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை முன்போல் வீட்டில் வந்து சொல்லிவிடப் போகிறான் என்று. பாப்பா ஆசாமணி, ஆத்துல வந்து சொல்ல மாட்டியோன்னோ என்று நயமாய் மிருதுவாய் கேட்டேன். நிச்சயமா என்று தலையை ஆட்டினான். இல்லை என்றானோ சொல்லுவேன் என்றானோ நான் கவனிக்கவில்லை. அன்றிரவு வீட்டில் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு எல்லோருடனும் பேசிக் கொண்டிருந்தேன். ராஜாமணி என் மோவாய்க்கட்டையை தடவினான். சி கழுத, உட்காரு என்றேன். அம்பி மாமா ஒன்னு பண்ணினா என்றான். சி, வாயை முடிக்கோ என்று சொன்னேன். ஒன்னு பண்ணினா சொல்லாதேன்னா, சொல்லவே மாட்டேன் என்றான். நான் பேச்சை மாற்ற எத்தனித்தேன். ஒன்னு பண்ணினா சொல்லிடட்டுமா? சொல்லண்டா பார்ப்போம் என்றாள் என் தமக்கை. அம்பி மாமா மூஞ்சியெல்லாம் சோப்பு தடவிண்டா என்று என்னை பார்த்தான். நான் அவனை பார்ப்பதாக காண்பித்துக் கொள்ளவில்லை. அப்புறம் உன்னால வழிச்சா மூஞ்சி வழவழன்னு போயிடுத்து.
அப்புறம் நீ சாணமே பண்ணலையே? நான் பதில் சொல்லாமல் நகர்ந்தேன். அன்று மாலை நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினேன். ராஜாமணி என் பக்கத்தில் வந்து நின்றான். ஆனால் நான் அவனை பார்ப்பது போல் காண்பித்துக் கொள்ளவில்லை. அவன் என் சட்டை நுனியை பிடித்துக்கொண்டு அண்ணாந்து என்னை பார்த்து, நானும் வெளியில் வருவேன் என்றான். கூடாது, நீதான் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறியே. நீதான் வாய மூடு கழுதேன் நீயே. இனிமே வெய்யாதே. நீ இனிமே சொல்லாதே. நிச்சயமா இல்ல. சொன்னா என்ன பண்றது? குட்டுவேன். என்ன? மாட்டேன். பின்னென்ன பண்றது? சொன்னால் என்ன? சொல்லு, சொன்னால் என்ன? என் பேரு ஆசாமணி இல்ல. குழந்தையை வாரி எடுத்து சைக்கிளில் முன்னால் வைத்துக்கொண்டு வேகமாய் வெளியில் சென்றேன்.